நல்லா விஜய் படம் என்ன பிடிக்கும்? சூப்பர் சார். சிவகார்த்திகேயன் எப்படி பாத்தீங்க நீங்க? மைனா படத்துல இருந்து எப்படி பாத்தீங்க டிவில? ஏன் சிவகார்த்திகை பத்தி கேக்குறீங்க? விஜய் பத்தி தானே கேக்குறீங்கப்பா. என் பையன் வந்து விஜய் ரசிகர் சார். நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? படம் வரல. படமே வரலையே 2025 ஒரு படம். அவதான் இது முதலமைச்சரா போறாருல. உங்களுக்கு விஜய்ல உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன? பிடிச்சது விஜய் படம். சேம் மார்க்கெட்டிங் சார். இப்போ இங்க ஆடியோ லான்ச் இங்க பயந்து அங்க எடுத்துட்டு போய் வச்சிருக்காரா? அப்ப 41 பேரை ஜனநாயகம் தானே அவரு. அதையும் காப்பாத்தல அவரு. என்ன சார் இது? நீ என்ன சார் இப்படி மாதிரி கேக்குறீங்க? எப்படி சார் பர்மிஷன் இல்லாம கொடுப்பாங்க? நீங்க விஜய் பேர் சொன்னாலே அடிக்கிறீங்க. அப்படி எப்படி பர்மிஷன் கொடுப்பாங்க இருக்காங்க சார்? இங்க இருந்தா போனாங்க எல்லாமே. அப்ப இங்கேயே நீங்க லான்ச் பண்ணல. இது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ப்ரோ. இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சஸ்லாம் பெருசாக பார்க்க மாட்டேன். பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அங்கே நடத்துகிறதே பெட்டருன்னு தான் எனக்கு தோணுது. எதனால அப்படி சொல்றீங்க? இங்கே இருக்க பீப்புள் வந்து லைக் வெல் எஜுகேட்டட் தான். பட் இருந்தாலும் அந்த ஒரு நம்மளோட ஃபேவரட் ஐடலை பார்க்கும்போது அதெல்லாம் மறந்துடுறாங்க. ஸோ சேஃப்டி ஃபர்ஸ்ட் முக்கியம் இல்லை. லைக் தெரியும் நம்மளுக்கு அங்கே போனால் நம்மளுக்கு ஏதாவது தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் லைக் அவங்க ரொம்ப ஆர்கனைஸ்டாக இங்கே இருக்க மாட்டாங்கன்னு தோணுது. மலேசியாவில் தான் மேபி இங்கே அவருக்கு நிறைய இடத்துல அவரோட கேம்பெயின்கே வந்து இடம் கொடுக்காம இருந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த ப்ரமோஷனுக்கும் மேபி இடம் கொடுக்காம மலேசியாவில் கொடுத்து மேபி அங்கே போயிருக்காரோ என்னமோ. எந்த படம் வந்தாங்கன்னா நடிக்கிறாங்க, அவங்க சம்பளம் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ படத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் தான் கடன் வாங்கிக்கின்னு போனோம். சொல்லு பார்க்கலாம். அவங்க என்ன ஒரே ஒரு ஆக்டர் மாதிரி நடிச்சுட்டு போயிட போகிறாங்க. அந்த படத்தோட முடிஞ்சிட போகுது. இங்க பயந்துட்டு அங்க எடுத்துட்டு போய் வச்சுட்டாரா? என்னோட பதில் அங்கதான் நடக்க போகுது. எப்பவுமே இங்க சென்னையில சன் டிவியில் எப்பவுமே நடக்கும். எல்லா படமும் வந்தாலும் இந்த தடவை ஏன் அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சாரு? சொல்ல ஒரு கேள்வி. அண்ட் தென் வந்து அவர் படத்தை விட்டு போகிறது எல்லாருக்குமே வருத்தம் தான். இன்னும் நடிக்கலாம். ஏன்னா இன்னும் நிறைய ஏஜ் இருக்குது. அரசியலுக்கு வர்றதுனால அவர் படத்தை விட்டு போகிறாங்கன்னு சொல்லும் போது அரசியல் பற்றி பேச விருப்பமும் இல்லை. ஏன்னா எல்லாருமே அரசியல் ட்ரை பண்ணுறாங்க. அவரும் ட்ரை பண்ணுறாரு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஹிம். மலேசியாவில் வச்சது என்ன? இங்கே பண்ணலாம். இங்கேயும் நிறைய ஸ்பேஸ் தான் இருக்குது. இங்கே நிறைய பேர் உட்கார அளவுக்கு சீட்டு தான் இருக்குது. பட் ஏன் அங்கே போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலில் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. நீங்கள் எப்படி சொல்லுது, ஹீரோவாக இருக்கும்போது உங்களுக்கு நிறைய சலுகை இருக்கும். நீங்கள் பொலிட்டிக்கல் லைனில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சலுகை எல்லாமே உடைக்கப்படும். உங்களுக்கு ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான். இப்போது உங்களுக்கு கிடைச்ச இடத்துலையே உங்களுக்கு அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் ஒரு பவரில் இருக்கிறவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அது வந்து இந்த படம் வந்து பேன் இந்தியா தாண்டி டுவர்ட்ஸ் வேர்ல்டு மார்க்கெட்டை பிடிக்கணுன்றதுக்காக மலேசியாவில் லான்ச் பண்ணுறாங்க நினைக்கிறேன். மலேசியாவில் நிறைய தமிழர்கள் வாழ்கிறாங்க. ஸோ அங்கே மார்க்கெட் எதிர்பார்க்குறாங்க. நல்லா பற்றியாக ஓடுவாங்க. லைக் இப்போது அங்கே அந்த ரூல் எதுவும் சம்திங் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. பாலிட்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் இது பண்ணக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் அதை சொல்ல மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஐயோ வேணாப்பா, இதுவே நல்ல வாழ்க்கையாக இது திருநங்கையா இருக்கு. ஆட்சியில் போயிட்டு யார் அனுபவிக்கிறது? நீ வேற வேணாப்பா. அவர் நல்ல ஒரு நடிகராக இருந்தார். நல்லா ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு படத்தில் ஒரு இதுவாக நாங்கள் என்ன ஆப்வியஸா இருக்கும்ல. இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் சரி, சென்னையில் வைக்காம மலேசியா போனதுக்கு நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? எதனால மலேசியாவில் வச்சுருப்பாங்க? இந்த இஷ்யூ கரூர் இஷ்யூ அவர் வந்து பாலிடிக்ஸ்க்கு வராரு. அந்த கரூர் இஷ்யூனால மேபி கூட்டம் நிறைய ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கிறதுக்காண்டி மலேசியாவில் வச்சுருக்கலாம். ஓகே, இப்போ 2025ல் விஜய் மூவி இல்லை. ஸோ 2026 தான் அதுவும் லாஸ்ட் மூவியாக இருக்குது. ஸோ அது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் என்ன? ஆப்வியஸா இருக்கும்ல. இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் சரி, சென்னையில் வைக்காம மலேசியா போனதுக்கு நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? எதனால மலேசியாவில் வச்சுருப்பாங்க? இந்த இஷ்யூ கரூர் இஷ்யூ அவர் வந்து பாலிடிக்ஸ்க்கு வராரு. அந்த கரூர் இஷ்யூனால மேபி கூட்டம் நிறைய ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கிறதுக்காண்டி மலேசியாவில் வச்சுருக்கலாம். ஓகே, இப்போ 2025ல் விஜய் மூவி இல்லை. ஸோ 2026 தான் அதுவும் லாஸ்ட் மூவியாக இருக்குது. ஸோ அது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
வீசி போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை, ஒரு பட்டாம்பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி, எந்தன் காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன், நீ தாண்டி போன போது அது தரையில் விழுந்ததடி, ஓ மண்ணிலே செம்மண்ணிலே என் இதயம் துள்ளுதடி, ஒவ்வொரு சிரிப்பிலும் உன் பேர் சொல்லுதடி, கனவு பூவே வருக உன் கையால் இதயம் தருக, எந்தன் காதல் தந்து நான் உந்தன் இதயம் தொடுக.